அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் அப்படின்றது ஐதீகம். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க தங்கத்துல முதலீடு செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் மூலமா தாராளமா உங்களோட முதலீடை வந்து நீங்க தொடங்கலாம். மினிமம் 100 ரூபாயில இருந்து எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நீங்க அந்த ஆப்ல வந்து பே பண்ணலாம். அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு ஈக்குவலான கோல்டு வந்து உங்க கார்ட்ல ஆட் ஆயிரும். அவங்க சைட்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, அதுக்கு ஈக்குவலான கோல்டும் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி 330 நாள்ல நீங்க எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல வந்து அமௌண்ட் போட்டுட்டே இருக்கலாம். 330 நாள் கழிச்சு, அதாவது 11 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க கார்ட்ல வந்து எவ்வளவு கோல்டு வெயிட்டா ஆட் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவலான தங்க நகையை வந்து தங்கமயிலோட எந்த பிரான்ச்ல வேணாலும் நீங்க போயிட்டு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் போட நினைக்கிறீங்களோ கேல்குலேஷன் பேஜில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். நான் அக்ஷய திருதி அன்னைக்கு 500 போட நினைக்கிறேன். ஸோ 500ன்னு என்ட்ரு பண்ணும்போது அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு ஈக்குவலான தங்கம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். அவங்க சைட்லேருந்து 5% பெனிஃபிட்டாக நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் நமக்கு கோல்டாக ஆட் ஆயிரும். 330 நாளில் நீங்கள் எப்போ வேணால் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இதில் நீங்கள் சேமிக்க தொடங்கலாம். 330 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ கோல்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்ல இருக்கோ அதுக்கு ஈக்குவலான தங்க நகையை வந்து தங்கமயிலோட எந்த பிரான்ச்ல வேணாட்டும் நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தின டீடைல் வீடியோ ஏற்கனவே சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை வந்து செக் பண்ணிக்கோங்க.